இந்த ஒரு மிஸ்டேக்னால தான் பல பேரோட கல்யாண வாழ்க்கை நரகமா மாறுது. நீங்க என்ன வேணா யோசனை பண்ணுங்க, ஆனா இந்த ஒரு காரணம் தான் எல்லா ப்ராப்ளத்துக்கும் கோர் ஃபவுண்டேஷன். அதுதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் நடக்கிறத அவங்க பேரண்ட்ஸுக்கு கன்வே பண்ணிடுறது. அதுக்காக ஒர்ஸ்ட் கேஸ்ல பிசிக்கல் அபியூஸ், டவுரி டார்ச்சர் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸை நீங்க இன்னொருத்தட்ட சொல்லும் போது தான் அது ப்ராப்ளமா மாறுது. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னு அசியூம் பண்ணிக்கலாம். இதை நீங்க உங்க அம்மா கிட்ட சொல்றீங்க. இதை கேட்டுட்டு அவங்க ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க மனசு கேட்காம அவங்க அக்காட்டியோ தங்கச்சிட்டியோ புலம்பி தீப்பாங்க. அப்பதான் சாதாரண ப்ராப்ளம் என்டர்டைன்மெண்டா மாறிடுது. காட்டு தீ மாதிரி எப்படி பரவுதுன்னே தெரியாது. குடும்பத்துல எல்லாருக்குமே தெரியும். உங்க பிரைவேசி அங்க பிரேக் ஆகி தேவையே இல்லாத பல பேரோட ஒப்பீனியனுக்கு கேட் ஓபன் ஆகும். சாதாரணமா ஒரு கான்வர்சேஷன்ல ஆரம்பிச்ச உங்க ஆர்குமெண்ட் ஒருத்தர் பிரிஞ்சு போயிடுற அளவுக்கு டேஞ்சராக சான்ஸ் இருக்கு. சோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் நடக்கிற விஷயத்த கான்பிடென்ஷியலாவே வச்சுங்க. இந்த 3 விஷயம் உங்க ரிலேஷன்ஷிப்ல ஃபேட் ஆச்சுன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். முதல்ல லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். சின்ன விஷயமோ இல்ல பெரிய விஷயமோ மனசு விட்டு பேசுறங்க. நம்ம சைட்ல நம்ம பேசுறதை தாண்டி பார்ட்னர் என்ன பேசுறாங்கிறதையும் லிசன் பண்ணுங்க. 2 பேரும் தனியா உட்கார்ந்து பேசினாலே இதுல பாதி பிரச்சனை முடிஞ்சு போச்சு. செகண்ட், எமோஷனல் டிஸ்டன்ஸ். உங்க பார்ட்னருக்கு நீங்க பக்கத்துல இருந்துகிட்டே அது தூரத்துல இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணவே கூடாது. அது அவங்கள லோன்லி ஆக்கிடும். ஃபேமிலிக்காக ஓடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்காக உங்களோட எமோஷனல் சப்போர்ட் அண்ட் பிரசன்ஸ் அவங்களுக்கு கம்ஃபர்ட்டையும் தைரியத்தையும் கொடுக்கும். 3வது, அண்டர்ஸ்டாண்டிங். என்ன புரிஞ்சிக்க மாட்டியான்னு சொல்றதை விட எத்தனை வாட்டி நீங்க உங்க பார்ட்னர் புரிஞ்சுக்கிறீங்கிறத யோசனை பண்ணுங்க. எப்பவுமே உங்களோட பக்கம் ஒண்டி நின்று பார்க்காம அவங்க பக்கமும் நின்று பார்க்கும்போது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். இந்த 3 விஷயங்களும் சரி பண்ணா கிராக் விழுந்த உங்க ரிலேஷன்ஷிப்ல இது ஒரு ரெக்கவரியா டெஃபினட்டா இருக்கு. பிரியறதுக்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் சேர்ந்து வாழறதுக்கு ஒரே காரணம் தான் போறோம். எப்படி ஒரு வேலையும் இல்லாத ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணி கொடுங்க, எனக்கு நான் வச்சு காப்பாத்துறேன், நான் வேலை பார்த்துக்கிறேன், அப்புறமா ஒரு வேலையும் வாங்கி கொடுத்துறேன்னு எப்படி ஒத்துக்கிட்டீங்க? ஏன்னா எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. வேலை மட்டும் இல்ல, வேலை மட்டும் கிடையாது. சிகரெட்டோ தண்ணி எதுவும் கிடையாது. என்ன ஒர்க் பண்றாரு அவரு? அவங்க கேபிள் டிவி ஆப்ரேட்டரா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிக்கிட்டே +2 முடிச்சேன். அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணிட்டே BA ஹிஸ்டரி ஃபைனல் பண்ணிட்டேன். இப்போ டிகிரி ஹோல்டரா இருக்கேன். ஓகே. ஆக்சுவலா 2 பேரும் சேர்ந்து முன்னேறது எப்பவுமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா. ஆக்சுவலா நான் கூட எனக்கு சின்ன பசங்களுக்கு தான் நான் சொல்லுவேன், கொஞ்சம் கஷ்டம் இருக்கையில கல்யாணம் பண்ணிக்கங்க, தப்பு இல்லை. லைஃப்ல செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்காது. ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங் அது. 2 பேருமா சேர்ந்து க்ரோ ஆகுறது இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் அந்யோன்யத்தை உருவாக்கும். அதுவே கடைசியில பிரிய விடாது. 2 பேருமே பிரிய விடாது. இவங்களுக்கும் இவங்க ஹஸ்பண்டுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி விஷயத்த நிறைய படத்தில் தான் பார்த்துருக்கோம். ஆனா ரியாலிட்டியில இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப ரேர் தான். கப்பிள் கோல்ஸ் இந்த ஜெனரேஷன்ல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம். This is my right. This is my left. What is your right? My right is not your right. Your right is not my right. The same applies to life also. எனக்குன்னு கரெக்டுன்னு பட்டது உங்களுக்குன்னு கரெக்டுன்னு படாது, உங்களுக்கு சரின்னு பட்டது எனக்கு சரின்னு படாது. That is because my problems are different, my situation is different, my resources are different, and என்னோட fears different. மற்றவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை நம்பி என் லைஃப்பை நான் வாழணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. 99.9% of people who are actually judging you or have an opinion on you, they have no idea on what's happening in your life. So just forget about others. உங்களுக்கு கரெக்ட்னு படுறதை நீங்க பண்ணுங்க. ஊரை விட்டு எங்கேயோ வேற இருந்து நிக்கிறேன், கூடு தந்த கிளி பெண்ணே உன்னாலதான் வாழுறேன். கூறப்பட்ட சேலைதான் வாங்க சொல்லி கேக்குறேன், கூடு விட்டு கூடு பாயம் காதலால சுத்துறேன். கடவுள் கிட்ட கருவற கேட்டு உன்னை சுமக்கவா, புதிரம் முழுக்க உனக்கே தான் எழுதி கொடுக்கவா. மையிட்ட கண்ணே உன்னை மறந்தா இறந்தே